ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே பழனிக்கு போனால் பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வர பழக்கம் உண்டு. அதுவும் நம்ம மட்டும் வாங்கிட்டு வர மாட்டோம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வருவோம். அதுலேயும் நம்ம பாதி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பஞ்சாமிர்தத்தில் கொலக்கட்டை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, நல்லா கொதிக்கிற தலை நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஊற்றி கட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது, கட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி பிடிக்கிறதுக்கு வரணும். இந்த பதம் வரைக்கும் நல்லா கட்டியாக பிணைஞ்சிக்கணும். இப்போ 1/2 கப் அளவு துருவன தேங்காய், 1/4 கப் அளவு பஞ்சாமிர்தம், பஞ்சாமிர்தத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு நம்ம பஞ்சாமிர்தம் மட்டும்தான் போட போகிறோம், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதிலே போதுமான அளவு இனிப்பு இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா பிசைஞ்சாச்சு. கையில் லைட்டாக நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பிடிச்சிட்டு நம்ம இட்லி தட்டில் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சதுக்கப்புறமா இட்லி கொப்பரையில் நம்ம எல்லா தட்டையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வச்சுட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா தண்ணி சீக்கிரம் வற்றிடும். இப்போ நல்லா 15 நிமிஷம் கழித்து நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் குழந்தைங்கள்லாம் வேணும்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம அடையாவும் இலையில தட்டி இலை அடை மாதிரி நம்ம செய்யலாம். அது இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்லா அந்த இலையோட வாசனையோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்களும் பஞ்சாமிர்தம் வாங்கினீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.